அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் மிகவும் சிறப்புமிக்க ஒரு நஃபில் தொழுகையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த தொழுகையை பற்றி அறிந்தவர்கள் பலர் இருந்தாலும் அதை நடைமுறையில் தொழுபவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றனர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லிய ஒரு தொழுகை இது. அதுதான் தஸ்பீஹ் தொழுகை. இந்த தஸ்பீஹ் தொழுகை அல்லாவின் அருளைப் பெற்று தரக்கூடிய ஒரு மகத்துவமான வணக்கம். வாழ்க்கையில் இருக்கும் பல சிரமங்கள், கவலைகள், மன அழுத்தங்கள் ஆகியவற்றிலிருந்து அல்லாவின் உதவியை நாடுவதற்கான ஒரு சிறந்த வழியாக அறிஞர்கள் இதை குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரத்தில் எந்த நன்மையும் எந்த துஆவும் அல்லாவின் நாட்டத்தாலும் ஞானத்தாலும் தான் கிடைக்கும் என்பதை ஒரு முஸ்லிம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த தஸ்பீஹ் தொழுகையின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தபோது மிகவும் அன்போடும் பாசத்தோடும் கூறியதாக ஹதீஸ்களில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சிறிய தந்தையே, நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கட்டுமா? நான் உங்களுக்கு ஒரு மகத்துவமான விஷயத்தை கற்றுத் தரட்டுமா? அதை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய முந்திய பாவங்களையும் பிந்திய பாவங்களையும், சிறிய பாவங்களையும் பெரிய பாவங்களையும், தெரிந்தே செய்த பாவங்களையும் தெரியாமல் செய்த பாவங்களையும், வெளிப்படையாக செய்த பாவங்களையும் மறைவாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடுவான். இந்த ஹதீஸின் மூலம் இந்த தொழுகையின் மகத்துவத்தை நாம் உணர முடிகிறது. பாவமன்னிப்பை நாடும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தொழுகையை அலட்சியப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதோடு நபிகள் நாயகம் அவர்கள் இந்த தொழுகையை எவ்வளவு முக்கியமாக கருதினார்கள் என்றால், இந்த தொழுகையை உங்களால் முடிந்தால் தினமும் தொழுங்கள். அது முடியவில்லை என்றால் வாரத்திற்கு ஒரு முறை தொழுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் மாதத்திற்கு ஒரு முறை தொழுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறை தொழுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் உங்கள் ஆயுளில் ஒரு முறையாவது இந்த தொழுகையை தொழுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். சிந்தித்துப் பாருங்கள். ஆயுளில் ஒரு முறையாவது தவறாமல் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் இந்த தொழுகைக்கு எவ்வளவு உயர்ந்த இடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தஸ்பீஹ் தொழுகையின் பயன்களைப் பற்றி அறிஞர்கள் பல விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக, அல்லாவின் அனுமதியால் பாவமன்னிப்பை பெறுவதற்கான ஒரு காரணமாக இந்த தொழுகை அமைகிறது. சிறிய பாவங்களாக இருந்தாலும் பெரிய பாவங்களாக இருந்தாலும், வெளிப்படையாக செய்த பாவங்களாக இருந்தாலும் மறைவாக செய்த பாவங்களாக இருந்தாலும் அவற்றுக்காக உண்மையான மனத்துடன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும் அடியாருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். இரண்டாவதாக, வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் எளிதாகும் என்று பல அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு மனிதன் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து வணங்கும்போது அவனுடைய உள்ளத்தில் அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மூன்றாவதாக, சில அறிஞர்கள் இந்த தொழுகை வாழ்க்கையில் இருக்கும் வறுமை, கவலை, நெருக்கடி போன்றவற்றிலிருந்து அல்லாவின் உதவியை நாடுவதற்கான ஒரு சிறந்த அமலாகும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அல்லாவின் நாட்டத்தின்படியே நடைபெறும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்போது இந்த தஸ்பீஹ் தொழுகையின் முறையை சுருக்கமாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம். முதலில் 4 ரகாத் நஃபில் தஸ்பீஹ் தொழுகையை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். பிறகு தக்பீரத்துல் இஹ்ராம் கூறி தொழுகையை ஆரம்பித்து சனா ஓத வேண்டும். சனா ஓதி முடித்த பிறகு கீழே வரும் தஸ்பீஹை 15 முறை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வஅல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பிஅல்லாஹில் அலியில் ஆஸீம். இதனை 15 முறை ஓதிய பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்த ஒரு துணை சூறாவை ஓத வேண்டும். அதன் பிறகு மீண்டும் இதே தஸ்பீஹை 10 முறை ஓத வேண்டும். பிறகு ருகூவிற்கு செல்ல வேண்டும். ருகூவில் வழக்கமாக சொல்லப்படும் சுப்ஹான ரப்பியல் ஆஸீம் என்ற தஸ்பீஹை ஓதிய பிறகு மீண்டும் மேலே கூறிய தஸ்பீஹை 10 முறை ஓத வேண்டும். பிறகு சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுந்து ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறிய பிறகு மீண்டும் அதே தஸ்பீஹை 10 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு முதல் சஜ்தாவிற்கு செல்ல வேண்டும். சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் அஅல் என்று ஓதிய பிறகு அதே தஸ்பீஹை 10 முறை ஓத வேண்டும். பிறகு 2 சஜ்தாக்களுக்கு இடையில் அமர்ந்து அதே தஸ்பீஹை 10 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது சஜ்தா செய்து சுப்ஹான ரப்பியல் அஅல் என்று ஓதிய பிறகு மீண்டும் அதே தஸ்பீஹை 10 முறை ஓத வேண்டும். இதனுடன் ஒரு ரகத்தில் மொத்தம் 75 முறை இந்த தஸ்பீஹ் நிறைவடைகிறது. இரண்டாவது ரகத்திலும் இதே முறையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இரண்டாவது ரகத் முடிந்ததும் அத்தஹியாத்தில் அமர்ந்து அத்தஹியாத்தை ஓதி பின்னர் மூன்றாவது ரகத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும். மூன்றாவது மற்றும் 4வது ரகத்துகளிலும் இதே முறையை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு ரகத்திலும் மொத்தம் 75 முறை தஸ்பீஹ் ஓதப்படும்.
4 ரகத்துகளும் முடிவடையும் போது மொத்தம் 300 முறை இந்த தஸ்பீஹ் ஓதப்பட்டிருக்கும். தொழுகையை சலாம் கொடுத்து முடித்த பிறகு மனமுருகி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை, மன்னிப்பை, நன்மையை, மறுமை வெற்றியை, உலக நலனை எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வே துஆக்களை ஏற்றுக்கொள்பவன். அவன் நாடினால் எதையும் வழங்க வல்லவன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தஸ்பீஹ் தொழுகையை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுளில் ஒரு முறையாவது தொழுங்கள் என்று வலியுறுத்திய இந்த மகத்துவமான தொழுகையை நாம் அறிந்து அதன் முறையை சரியாக கற்று முடிந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா இந்த தஸ்பீஹ் தொழுகையை முறையாக தொழக்கூடிய பாக்கியத்தையும் அதனை ஏற்றுக்கொள்ளும் அருளையும் அதன் மூலம் பாவமன்னிப்பையும் ஈமான் உறுதியையும் உலக மறுமை வெற்றியையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.